உண்ணாவிரதம் ஆமா அப்படி நடந்தது. நான் காலையிலயும் சாப்பிடல. அவர் வந்து மேடை விட்டு இறங்கல. காலையில உட்கார்ந்தாரு இல்லைங்களா, வந்த உடனே அறிமுகப்படுத்தி வச்சாங்க, பேசினேன், வந்து உட்கார்ந்தாருல, அதுல இருந்து கூட்டம் முடிகிற வரைக்கும் உட்கார்ந்தே இருக்காரு. சாப்பிடவே போகல. அப்புறம் அவர் சாப்பிடாம உட்காந்துருக்க, நம்ம மட்டும் எப்படி சாப்பிட்றதுன்னு நாங்களும் இறங்கவே இல்லை, உட்கார்ந்தே இருந்தோம். காலையில இருந்து மாலை வரைக்கும் அந்த உண்ணாவிரதம் நடந்தது. அந்த கூட்டத்தில் நான் பேசி முடிச்ச உடனே எனக்கு கையை காமிச்சார், இப்படி கையை காமிச்சார், நல்லா பேசுறீங்கம்மா அப்படின்னு சொன்னார். அவ்வளவுதான் முதல் சந்திப்பு. பேசி முடிச்சதுக்கு பிறகு வந்து உங்க மேல வழக்கு இருக்குல்லம்மா அப்படின்னாரு. ஆமாண்ணே அப்படின்னு சொன்னா, நான் பாத்துக்கிறேம்மா, நாங்க பாத்துக்கிறோம், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னாரு. அதுவும் நம்பிக்கையான வார்த்தை சொல்றாங்கன்ட்டு அவ்வளவுதான். அது ரொம்ப அதுக்குள்ள நானும் நீங்களும் அதுக்கு மேல கட்சியில இணையலுங்கிற எண்ணம் அப்ப எதுவுமே இல்ல. வீட்டுக்கு வந்துட்டேன். வந்த பிறகு அவங்க எனக்கு ஒரு புத்தகம் கொடுத்தாங்க, அந்த தேர்தல் வாக்குறுதி இல்ல, அதுக்கு முன்னாடி தேர்தல் இல்ல தேர்தல் இல்ல, நம்ம எப்படி கட்சியை வழிநடத்த போறோம் அப்படின்ற ஒரு செயற்பாட்டு வரைவு அதை கொடுத்தாங்க. அதுல நான் வழக்கம் போல எடுத்து பார்ப்போம், பார்த்தோம். மீனவர் நலன் அப்படின்னு ஒரு பேஜுக்கு எழுதி இருந்தது. அதுல உள்ள போய் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, எங்களுக்கு நீண்ட கால தேவைன்னு சிலது இருக்கு, இப்போ உடனே பண்ற குறுகிய கால தேவைன்னு ஒண்ணு இருக்கு. அது எதுவுமே அதுல இல்ல. அப்ப நான் என்ன பண்ணேன், உடனே அந்த தலைமை நிலையத்துக்கு யாரை தொடர்பு கொள்றது அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, ஆமா கேட்டேன். அவர் சொன்னாரு, உங்களுக்கு என்ன சொல்லணுமான்னு கேட்டார். இல்ல எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, நீங்க இதை மட்டும் எழுதிருக்கீங்க அப்படின்னு. நீங்க எழுதி கொடுங்கம்மா, நான் உடனே தலைமைக்கு அனுப்புறேன்னா நான் எழுதி கொடுத்தேன். அதை அவங்க பார்த்தாங்க. பார்த்துட்டு சரிங்க, இது எல்லாமே சரியா தான் இருக்கு, நாங்க இதை கண்டிப்பா சேர்த்துக்கிறோம், அண்ணன்ட்டையும் காமிக்கிறோம்னு சொன்னாங்க. சரி ஓகே அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு சாகுல் ஹமீது ஐயா எனக்கு அழைப்புக்கு வந்தாங்க. வந்துட்டு மாதிரி மருமகன் உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்றாரு அப்படின்னாரு. நான் உங்க மருமகன் எதுக்கு ஏன்ட்ட பேசணும் அப்படிதான் எனக்கு தோணுச்சு. மாமா நினைப்பாருன்னு அப்ப உங்களுக்கு தெரியும். ஆமா தெரியாது எனக்கு. நான் ஐயா எதுக்கு ஐயா உங்க மருமகன் அப்படின்னு. மருமகன் பேசணுமா சீமான் பேசணுமான்னு அவர் சொன்னார். அப்போ எனக்கு ஒரு மாதிரி நான் படபடப்பாயிட்டேன், என்ன திடீர்னு லைன்ல வராங்கன்ட்டு. அப்புறம் சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொன்னேன். இது மாதிரி வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் தங்கச்சி நீங்கள் உங்களை நிற்க வைக்கிறதுக்கு நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொன்னேன். அண்ணா நான் இது வரைக்கும் ஒரு வார்டு மெம்பராக கூட நின்னது இல்லைன்னா, என்னைய போய் நாடாளுமன்ற தேர்தலில் நிற்க வைக்க போகிறேன்னு சொல்கிறீங்களேன்னு சொன்னேன். அது வந்து அதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குன்னு நான் யோசிக்கணுண்ணே அப்படின்னேன். இருக்கிறவங்களாம் நான் தகுதியோட வந்திருக்கான் அப்படின்னாரு. அவங்க இருக்கலாண்ணே, நான் சரியா இருக்கணும்லண்ணே அப்படின்னு சொன்னேன். என்ன தகுதின்னு தேடுறது தெரியுமா, அது அது அந்த மாதிரி தகுதியான ஆள் தான் நமக்கு தேவை அப்படின்னாங்க. அப்புறம் கொஞ்சம் நான் யோசிக்கணும்ண்ணே அப்படின்னேன். ஒரு 1/2 மணி நேரம் டைம் எடுத்து யோசிங்கன்னாரு. 1/2 மணி நேரத்தில் யார்கிட்ட நான் கேட்க முடியும், என்ன யோசிக்க முடியும் அப்படின்னு. சரி நீ யோசிச்சுட்டு சொல்லுமான்னாரு. நான் வந்து அரசியலுக்கே வரக்கூடாதுன்னு நினைத்த காளியம்மாளுக்கு அந்த ஒரு போன், நாடாளுமன்ற தேர்தலில் சீட்டோட ஒரு போன். ஆமா.